அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார். அந்த கேள்வி என்ன, அதற்குண்டான பதில் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 4760வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அன்ன ரஜுலன், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் கால யா நபி அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹுவின் தூதரே, யஹ்ஷுருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு எல்லா நபர்களையும் விசாரணைக்காக வேண்டி எழுப்புகின்ற தருணத்திலே இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய முகத்தின் மீதா நடந்து செல்வார்கள் என்று கேட்டார்கள். நம்ம இன்னைக்கு காலில் நடந்து போகிறோம்ல, அதுபோல நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் எல்லா மக்களையும் எழுப்புகின்ற பொழுது பல வித்தியாசமான விசித்திரமான நிகழ்வெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அப்பொழுதும் இதே உணர்வோடு இதே நிலைமையில் தான் நாம் இருப்போம். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ எப்படி இருக்கோமோ அதே நிலைமை தான். இப்போ எப்படி அதிசயமான வித்தியாசமான பொருட்களை எல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி தான் அங்கேயும் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வித்தியாசமான ஒரு நிகழ்வு இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்பி கால்களால் அவர்களை நடக்க வைக்க மாட்டான், முகத்தால் நடக்க வைப்பான். இது அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார். நபிய நாயகமே, இது போன்று இறைமை நாளிலே என்பதாக. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஸல்லதி அம்ஷாஹு அலர் ரஜுலைனி ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே காலால் நடக்க வைத்த ரஹ்மானுக்கு, இந்த உலகத்தில் நம்மளுடைய 2 கால்களால் நடக்க வைத்த அல்லாஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பதில் சொல்கிறாங்க. ஏன் நாளை மறுமையில் முகத்தால் அவனால் நடக்க வைக்க முடியாது, அதற்கு சக்தி இல்லாமல் அவன் போய்விட்டானா என்று கேட்பார்கள். பதிலும் அதற்குள்ளே வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரக்கூடிய தகவல் அதுதான். இந்த உலகத்தில் நம்மளை காலால் நடக்க வைக்கிறான். அப்படியே நேர்முரணாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் நம்ம எல்லாருமே முகத்தில் நடக்கிறோன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு உதாரணத்துக்கு, உலகத்தில் இப்போ காலில் நடக்கிறோம், முகத்தில் தான் நடக்கிறோம். இப்போ நேர்முரணாக இது மாதிரி கேள்வி நாளை மறுமையில் இறை மறுப்பாளர்கள் காலால் நடப்பார்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா, அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லாவற்றின் மீது வல்லமை சக்திகள் படைத்தவன். அதிலேயும் மிக முக்கியமாக இந்த காஃபிர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு இறை மறுப்பாளர்களை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்திலே முகங்களால் நடக்க வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. அற்புதமான ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடங்கள் படிப்பினைகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்திற்கு, நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கு. அதில் பலவிதமான பாடங்கள் படிப்பினைகளில் மிக ஒன்று, நாம் ஏற்று இருக்கக்கூடிய இந்த ஈமான் இருக்கல்லவா, நம்மெல்லாம் முஸ்லீமாக இருக்கமா இல்லையா, இந்த ஈமான் என்பது நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்காமலே அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட கேட்டோமா, யா அல்லாஹ், என்னுடைய கருவறை, நான் எந்த கருவறையில் போய் தங்க போகிறேனோ அந்த கருவறை ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய கருவறையாக இருக்கணும் கேட்கலை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த கருவறையில் நம்மளை தங்க வச்சான். அதுக்கு பிறகு முஸ்லீமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை பிறக்க வைத்து இந்த ஈமானை நமக்கு நசீபாக்கி தந்திருக்கின்றான்.
இந்த நசீபு கெட்டவர்கள் தான் இறை மறுப்பாளர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்தாலா அந்த நசீபை கொடுக்கல. இந்த ஒன்றுக்காக வேண்டிய சஜிதால கடந்து பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நன்றிகளை அல்லாஹுக்கு நாம் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களை ஈமான்ல எங்களை பிறக்க வச்சு ஈமானோடு வாழ வைத்திருக்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும் 1000 கோடி நன்றிகள் என்பதாக அல்லாஹுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாவாலும் உள்ளத்தாலும் எவர் ஏற்றுவிட்டாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடைசியாக கண்டிப்பாக சொர்க்கத்தை கொடுத்துருவான். சொர்க்கங்கிறது கண்டிப்பாக அவருக்கு கிடைச்சிடும். சரி, அதற்கு இடையில் அவர் வாழ்நாளிலே எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறாரோ அத்தனை பாவங்களுக்குண்டான தண்டனைகளை, வேதனைகளை, அதாபுகளை அனுபவித்ததற்கு பிறகு கடைசியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு சொர்க்கத்தை கொடுத்துருவான். இது இரண்டாவது முஸ்லிம்களுக்கு உண்டான மிகப்பெரிய பாக்கியம். இது கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுத்துருவான். இந்த பாக்கியம் அந்த காஃபிர்களுக்கு கிடையாது. அந்த காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு கிடையாது. நீ திருமறையில் பார்க்கலாம், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த விஷயத்தில் மட்டும், இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் யாருக்குமே இறங்கி போகலை. யாருக்குமே என்ன செய்யலை? அல்லாஹ் இறங்கி போகலை. அதுக்கு பல வகையான சான்றுகள் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் அழிக்கின்ற பொழுது அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கூப்பிட்டாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். எப்படி அல்லாஹ்வை கூப்பிட்டாங்க? வனாதா நூஹு ரப்பஹு, அல்லாஹ்வை நூஹ் அழைத்தார். ஃபகால ரப்பி இன்னபனி மின் அஹ்லி, என்னுடைய குழந்தையும் என்னுடைய பையனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பத்தார்களும் என்ன செய்கிறாங்க? இந்த அழிவில் அவங்களும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்ன வாதக்கல் ஹக்கு அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், யா அல்லாஹ், நபிமார்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக நீ வாக்களித்திருக்கின்றாய், உன் வாக்கு உண்மையானது, ஓகேவா? ஆகையால் என் குடும்பத்தை பாதுகார் என்று அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. யார் கேட்கறது? நம்மளை மாதிரி சாதாரண ஒரு அந்தஸ்தில் உள்ளவங்க அல்ல. இரண்டாவது மனிதர் என்பதாக பெயர் வாங்கியவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதமே சாணி என்பதாக வரலாற்று நூலில் சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், ஆதமே சாணி அப்படின்னா இரண்டாவது மனிதர் உலகத்தில். அப்படிப்பட்ட பேர் வாங்கின நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இந்த துவா கேட்குறாங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளையை, எல்லாத்தையும் நீ காப்பாற்று அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த பதிலையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே பதிவு செய்து காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், நூஹ் இன்னஹு மின் அஹ்லிக் லைஸ மின் அஹ்லிக், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் என்பதாக அல்லாஹ் சொன்னான். நூஹே, அவர்கள் உன்னுடைய குடும்பத்தார்கள் அல்ல. யாரு? அவங்களுடைய அல்ல. என்ன காரணம்? உள்ளத்துல ஈமான் இல்லை. உன் குடும்பமே இருந்தாலும் உன்னை ரசூலா அவங்க ஏத்துக்கிறல, என்ன அல்லாவா அவங்க ஏத்துல. அந்த விஷயத்துல நீங்க என்ன பரிந்துரைக்கு வராதிங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு அறிவு குறைவாகி விட்டது. அதாவது நான் அறியாமையில் உனக்கு இப்படிப்பட்ட துவாவை நான் கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற விஷயத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட விஷயத்தை குர்ஆன் திருமறை பதிவு செய்து காட்டியது. கண்ணியமானவர்களே, ஈமான் இல்லாத ஒரு மனிதர், அதாவது ஒரு 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 நபியினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதில் எந்த ஒரு இரக்கமும் காட்ட மாட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தையை இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் அப்படிங்கிறத ஒரு அத்தாட்ட அல்லாஹ் சொல்கிறான். மகனை பற்றி, பிள்ளைகளை பற்றி அத்தாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன் குழந்தை ஒன்று முஸ்லீம் அல்ல, உன் குடும்பம் அல்லங்கிறான். இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லிடக்கூடாது. நவுது பில்லா. இது ஒரு விஷயத்தை நமக்கு எழுதுறாங்க. நம்மளை பார்த்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்ன விஷயத்த நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லிடக்கூடாது. அதுக்குண்டான ஈமானுடைய அந்த பாதுகாப்பு விஷயத்தை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். இப்படி வரிசையாக குர்ஆனில் நிறையா நம்ம பார்க்குறோம். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவுடைய மனைவி, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஹ்த அப்தீன் மின் இபாதினா. அல்லாஹ் வரிசையாக அந்த ஆயத்தில் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய மனைவியும் காஃபிர்
இறை நிராகரிப்பாளர் அவருக்கும் அல்லாஹ்வினுடைய வேதனை தண்டனை நிரந்தர நரகம் இருக்கிறது என்பதாக திருமறை வேதத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதை விட அத்தஹியாத்தில் அதிகமாக நம்ம ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸலவாத்து ஓதுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதுறோம். அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக, அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்பதாக அந்த ஸலவாத்தினுடைய பொருள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையை கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்திக்ஃபார் பாவம் மன்னிப்பு தந்தைக்கு நீங்கள் கேட்காதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஏன்டா அவருடைய உள்ளத்தில் என்ன இல்லை? ஈமான் இல்லை. அவருக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்காதீங்க. அதனால தான் நம்ம சொல்லுவாங்க, இந்த வேதத்தினுடைய இந்த வார்த்தையை வச்சு ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க, முஷ்ரிக்கீன்களுக்கு காஃபிர்களுக்கு துவா கேட்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாதான்? துவா கேட்கக்கூடாதான், ஹராம். அல்லாஹ் சொல்லிட்டான் கேட்காத அப்படின்ட்டான், கேட்கக்கூடாது. எப்படி? யா அல்லாஹ் என்னுடைய இந்த மாற்று மத சகோதரர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அது பண்ணுவாயாக, இது பண்ணுவாயாக அப்படிலாம் துவா என்ன செய்ய கேட்கக்கூடாது. சரி, துவாவை கேட்கக்கூடாதா? கிடையாது, துவா கேட்கலாம். எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் என்னுடைய இவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. என்னத? ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக. அப்படித்தான் துவா செய்யணுமே தவிர நம்ம துவாவினுடைய அந்த மாற்று வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரெல்லாம் இறை நிராகரிப்பாளராக உலகத்திலே இருக்கின்றாரோ, அதே இறை நிராகரிப்போடு அல்லாஹ்வை ஏற்காமல் முஷ்ரிக்காக காஃபிராக மரணிக்கின்றாரோ அவரெல்லாம் நாளை முகங்குப்புற தலையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நடக்க வைப்பான். அதுதான் அவர்களுடைய அடையாளம். அவர்களை பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் தலைகீழாக நடந்து வருகிறார்களோ, தலையை காலாக அல்லாஹ் மாற்றிடுவான். காலாக இருக்காது, தலை தான் இருக்குது. தலையில் நடந்து வருவாங்க. அப்படி நடந்து வரும்பொழுது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், இவர்கள் யாருமே முஸ்லீம் அல்ல என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஹதீஸில் அல்லாஹ் ஜல்லஷானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். யாரெல்லாம் நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. எதுக்கு நம்ம கேட்குறோம்? நேரான பாதை. ஏன்னா ஒரு ஹதீஸ் வருது, காலையில் முஸ்லீமாக எந்திரிப்பான், சாயங்காலம் மௌத்தா போயிடுவான் காஃபிரா. காலையில் முஸ்லீமாக இருக்கிறவன் நைட்டு படுக்கும் பொழுது காஃபிரா மௌத்தா போவான். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். நம்ம முஸ்லீமு அப்படிங்கிற அந்த பெருமையிலே நம்ம இருந்துடக்கூடாது. அதே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கணும் அப்படிங்கிறத அதில் அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கடைசி பாடத்தை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமானை அல்லாஹ் பறிக்காமல் கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள், குடும்பத்தினர்கள், சமூகத்தினருக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. குஃபரை விட்டும் ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவா